வணக்கம். திவ்யா டிஎன்பிசி 2025 குரூப் 4 தேர்விற்காக டிஎன்பிசி புதிய பாடத்திட்டத்தின்படி டெஸ்ட் 3 பெயரெச்சம், அயற்சொல், தமிழ்ச்சொல், வினைச்சொல் இவற்றில் இருந்து வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளது. மொத்தம் 50 வினாக்கள். வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். பிடிஎஃப் டெலிகிராம் லிங்கில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், உழு என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. உழுனா உழுது, ஊல முடிஞ்சா வினை எச்சன்னு சொல்லுவாங்க, வராது. உழுதார். உழுதல் அப்படிங்கிறது அல் விகுதி வந்தால் தொழிற்பெயர். உழுத தேல முடிஞ்சா அதை பெயரச்சன்னு சொல்லுவாங்க. உழு எனும் வேர் சொல்லின் வினைமுற்று. இப்போ உழுதாருங்கிறது தான் சரியான வினைமுற்று. நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனையும் ஒமிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். டக்குன்னு நம்ம எடுத்தோடனே ஆன்சர் போடக்கூடாது. இரண்டாவது வினா, கல் எனும் வேர் சொல்லை வினையால் அணியும் பெயராக்கி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. கற்று வினையச்சம், கற்றார். நமக்கு அருவிகுதி வரணும், உடனே வினையால் அணியும் பெயரை போடக்கூடாது. வினையால் அணியும் பெயர்னா அந்த பெயரை முதன்மைப்படுத்தி சொல்லுவாங்க. வினையால் அணியும் பெயருங்கிறது. கற்றார் அப்படிங்கிறது வேற யாரோ சொல்லக்கூடாது. கற்றவன் பாருங்க, அவரே கற்றிருக்காரு, அதான் கற்றவன். ஒரு பெயர் சொல்ல முதன்மைப்படுத்தி பேசுறதா வினையாளனின் பெயர்னு சொல்லுவாங்க. கற்றவன். சரியான விடை கற்றவன். மூன்றாவது வினா, மகிழ் என்னும் வேர் சொல்லின் வினையால் அணியும் பெயரை தேர்ந்தெடுக்க. மகிழ்தல் தொழிற்பெயர். மகிழ்க வியங்கோல் வினைமெற்று. மகிழ்ந்து வினையேச்சம். மகிழ்ந்தவன். மகிழ்ந்தவன்னா அவனை தான் குறிக்குது. மகிழ்ந்தவன். விடை ஏ. நான்காவது வினா, வருகின்றனன் இச்சொல்லின் வேர் சொல். வேர் சொல்லுங்கிறது கட்டளையா சொல்லணும். வருகின்றனா வா. கான் என்னும் வேர் சொல்லின் வினை முற்று தேர்ந்தெடுக்கனா. வினை முற்றுன்னா சென்டென்ஸ் முடிஞ்சிருக்கணும். வினை முடிஞ்சிருக்கணும். கண்ட இது முடியல, பெயரச்சம். கண்டு வினையச்சம். கண்டாள். சரியான விடை சி, கண்டாளி. இது தவறு. ஆறாவது வினா, கொடு என்பதன் வினையாளனின் பெயர் எதுன்னு கேட்குறாங்க. கொடுத்த பெயரெச்சம், கொடுத்து வினையச்சம், கொடுத்தல் தொழிற்பெயர். கொடுத்தல் தான் சரியான விடை. ஏழாவது வினா, செல் என்ற வேர் சொல்லின் வினையாளனும் பெயரை தெரியும்னு சொல்லியிருக்காங்க. சென்ற பெயரெச்சம். செல்லும் அப்படிங்கிறது முற்றுமை. சென்றவன் வினையாளன் பேர் பெயரை முதன்மைப்படுத்த சொல்லலாம். சென்றவன். இப்போ விடை சி. செல்லாங்கிறது ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரெச்சம். எட்டாவது வினா, இகழ் என்னும் வேர் சொல்லின் வினையாளனின் பேர்னு சொல்றாங்க. இகழு வினையச்சம். இகழ்தல் தொழிற்பெயர். இகழும் முற்றுமை. இகழ்வார். விடை சி. போவால் வேர் சொல்லை தேர்க்க சொல்றாங்க, கட்டளையா சொல்லணும். விடை போ. பத்தாவது வினா, எழுது என்ற வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்க. வினைமுற்றுனா வினை முடிஞ்சிருக்கணும். எழுதிய பெயரச்சம். எழுதினார். எழுதி அப்படிங்கிறது வினையச்சம். எழுந்தது இதுவும் வினையச்சம். எழுதினாரா சரியான விடை. 11வது வினா, எடு என்ற வேர் சொல்லை வினையாளனும் பேராக்குக. எடுத்து வினையச்சம். எடுத்தது வினையச்சம். எடுத்த பெயரச்சம். சரியான விடை எடுத்தவன். 12வது வினா, கொடு என்பதன் வினை முற்றுனா சென்டென்ஸ் முடிஞ்சிருக்கணும். கொடுத்த பெயரச்சம். கொடுத்தல். கொடுத்தல்ங்கிறது தொழிற்பெயர். கொடுத்தவன் இது கொடுத்தவன் பெயரை முதன்மைப்படுத்து. அப்போ இது வினையால் அணியும் பெயர். வினை முட்டுதாங்க. கொடுத்தான். விடை பி. 13வது வினா, நில் என்ற வேர் சொல்லின் வினையால் அணியும் பெயரை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. நின்றல் தொழிற்பெயர். நின்று நேச்சம். நின்றவன். விடை சி. நின்றார் அப்படிங்கிறது தவறு. 14வது வினா, இலக்கண குறிப்பு தருக. ஈக அப்படிங்கிறது என்ன வினைமுற்றுனா வியங்கோல் வினைமுற்று. 15வது வினா, வாழ்க அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று. 16வது வினா, இலக்கண குறிப்பு தருக. இனிய நண்பா. இனிய
அப்படிங்கிறது ஒரு பண்பை குறிக்கக்கூடியது. நண்பா அப்படிங்கிறது இனிய நண்பாங்கிறது பெயரை கொண்டு முடிச்சா அது பெயரெச்சம். இது குறிப்பால சொல்றதுனால இது வந்து குறிப்பு பெயரெச்சம். 17வது வினா உயர்க கால முடிஞ்சா வியங்கோல் வினைமெற்று வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் இந்த பொருள் எல்லாம் வியங்கோல் வினைமெற்று வரும். 18வது வினா படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஊங்கிற சவுண்டில் முடியணும். படித்து சரியான வினை ஏ. படித்தல், படித்த, பாடுதல் இதெல்லாம் வராது. 19வது வினா பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றுக்கணும் முடிச்சிருக்கணும். அதில் நிகழ்காலம்னு சொல்றாங்க. பழங்கள் பழுத்தன, இறந்த காலம், பழுக்கும் பழம், பழுத்த பழம் இதெல்லாம் தவறு. பழிக்கின்றது இதுதான் நிகழ்கால வினைமுற்று. 20வது வினா இயல்பானது வேர் சொல் அறிக. வேறுங்கிறது கட்டளையா சொல்லக்கூடியது. அப்ப இயல் வருமா, இயல்பு வருமா? வராது. இயல்பு அது மட்டும்தான் வரும். 21வது வினா படித்த மாணவன் இலக்கண குறிப்பு தருவன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பெயரச்சு எப்படி இருக்கும்னா வினை பிளஸ் பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கணும். வினை வந்து இந்த வினை முற்று பெறாமல் ஒரு எச்சமா இருக்கணும். இதுதான் பெயர்னு சொல்லுவாங்க. அதே வினை எச்சங்கிறது வினை பிளஸ் வினை வந்திருக்கணும். இது வந்து வினையை கொண்டு ஃபுல்லாகவே முடிஞ்சிருக்கணும். இந்த வினை வந்து முற்று பெறாமல் இருக்கணும். இதுதான் பெயரச்ச வினையெச்சம். இந்த இடத்துல படித்த மாணவன் ஆ சவுண்ட் வச்சு கூட சொல்லலாம். இருந்தாலும் அந்த ஆ சவுண்டுங்கிறது எல்லா இடத்துலையும் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து கான்செப்ட் வந்து 2வது ரூல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். படித்த அப்படிங்கிறது ஒரு வினை, மாணவன்கிற பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. விடைன்னு பார்த்தோம்னா பெயரெச்சம். 22வது வினா பாடுகின்ற பாடல் இது வந்து பெயரெச்சமா வினையெச்சமா வினைமுற்றா அப்படின்னு கேட்குறாங்க. பாடல் அப்படிங்கிற ஒரு பெயரை கொண்டே முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பாடுகின்றங்கிறது ஒரு வினை, பாடுகின்ற பாடல் வினையெச்சம்னு தெரியுது. இது வந்து இறந்த காலமா எதிர்காலமான்னு பார்த்தோம்னா நிகழ்காலம்னா நிகழ்கால பெயரெச்சம். பாடுகின்ற பாடல் இப்ப பாடுக்க வேண்டி இருக்காங்க. 23வது வினா பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் எனப்படும். 24வது வினா சிறிய கடிதம். கடிதம்ங்கிறது ஒரு பெயர், சிறிய அப்படிங்கிறது ஒரு பண்பை குறிக்கிறது. இது மாதிரி குறிப்பால சொல்லக்கூடியது குறிப்பு பெயரெச்சம். 25வது வினா எழுதி வந்தான் இலக்கண குறிப்பு தருக. வந்தான் அப்படிங்கிறது ஒரு வினை, எழுதிங்கிறதும் ஒரு வினைதான். எழுதி வந்தான் இது வந்து ஒரு வினைச்சம். வினை எழுதி வினை வந்தான்கிற வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப இது ஒரு வினையச்சம். என்ன வினையச்சம்னு சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து பெயரெச்சத்துல வராது. பெயரை கொண்டு முடிஞ்சா பெயரெச்சம்னு சொல்லலாம். எழுதி வந்தான் இது வினையச்சம், அவ்வளவுதான். 26வது வினா செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும் எச்சம் எதுனா அதுதான் தெரிநிலை பெயரெச்சம். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டி பெயரை கொண்டு முடியக்கூடிய எச்சதான் தெரிநிலை பெயரெச்சம். 27வது வினா செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பது பிளஸ் பெயரை கொண்டு முடியும். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா குறிப்பு பெயரெச்சம்னு சொல்லுவாங்க. 28வது வினா பெயரெச்சம் கால வகையால் எத்தனை வகைப்படும்னா பெயரெச்சம் கால வகையால் 3 வகைப்படும். 29வது வினா மலர்விழி எழுதினார். இது பெயரெச்சமா வினையச்சா வினைமுற்றான்னு பார்க்கணும். மலர்விழி அப்படிங்கிறது பெயரு, எழுதினாள் அப்படிங்கிறது வினை. இது மாதிரி பெயர் பிளஸ் வினை வந்தா இது பெயர் சொல், இது வினை சொல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பெயர் சொல் வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு. அதாவது எழுதினாள் அப்படிங்கிற சென்டென்ஸ் வந்து முற்று பெற்றிருக்கு, அதனால வினை முற்று. ஆன்சர் வந்து இதற்கு வினை முற்று. 30வது வினா எழுவாய் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறிக்கும் சொற்கள். எழுவாய் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறிக்கக்கூடிய சொற்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வினை சொல்னு சொல்லுவோம்.
31வது வினா ராமன் வந்தான் கண்ணன் நடந்தான். இதை எப்படி சொல்லலாம்னா ராமன் வந்தான், வந்தான்கிற வினையை கொண்டு பெயர் வந்து ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு, புல்சுவரன் முடிஞ்சிருக்கு. அதனால என்ன சொல்லணும்னா வினை சொல்லணும் சொல்லலாம். எச்சன்னு சொல்ல முடியாது, பெயரெச்சன்னு சொல்ல முடியாது, வினை சொல்லும் சொல்லலாம். அடுத்து வந்து அருளரசு வந்தான் வளவன் நடந்தான். இது எப்படி சொல்லலாம்னா வந்தான் நடந்தான்கிற வினையை கொண்டு ஃபுல்லா முடிஞ்சிருக்கு, வினை முற்றுன்னு சொல்லலாம். வினை சொல்லணும் இதை வந்து வினை சொல்லணும் சொல்லலாம். வந்தான்கிறத இது மாதிரி ஃபுல்லா கம்ப்ளீட் ஆச்சுன்னா வினை முற்றுன்னு சொல்லலாம். 33வது வினா உண்ட இளங்கோவன்கிறது பெயர். அப்போ வந்து நம்ம பெயர்னு கண்டுபிடிச்சிடலாம். இவர் வந்து சாப்பிட்றாருன்னு தெளிவாகவே சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து தெரிநிலை பெயரச்சொன்னு சொல்கிறாங்க. 34வது வினா நல்ல பையன், அவங்களோட குணத்தை பற்றி சொல்கிறாங்க. பையன்கிறது பேர், இப்போ குறிப்பு பெயரச்சம். 35வது வினா சொன்னோர், சொன்னோர் சொன்னார் அப்படிங்கிறது சொன்னார் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அது வேற யாரோ சொன்னான்னு சொல்லுவாங்க. சொன்னோர் அப்படின்னு பெயரை முதன்மைப்படுத்தி சொல்றதுனால இது வினையாளனை பெயர். 36வது வினா தமிழ் சொல்லை தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அச்சன், லஞ்சம், கஜானா. அச்சன்கிறது தந்தை, லஞ்சம்ங்கிறது கைவிட்டு, கஜானாங்கிறது கருவூலம், மருத்துவமனை தான் சரியான விடை. தமிழ் சொல் தேர்வு செய்க. டீ ஸ்டால்னா தேநீர் கடை, பஸ் ஸ்டாண்ட்னா பேருந்து நிலையம், போஸ்ட் ஆஃபீஸ்னா அஞ்சல் அலுவலகம், உலக வழக்குனா ஐதீகத்தை உலக வழக்குன்னு சொல்லுவாங்க. சரியான விடை டி. 38வது வினா தமிழ் சொல்லை தேர்வு செய்க. சாவி அப்படிங்கிறது திறவுகோல் வரும். இது எல்லாமே வடச்சொல். அலங்காரங்கிறது ஒப்பனை, ஐதீகங்கிறது உலக வழக்கு. சரியான விடை திறவுகோல். 39வது வினா அயர் சொல்லை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் அயர் சொல்லின் காசோலை, கருத்துரு, தனி பேருந்து இது எல்லாமே தமிழ் சொல். டெலிகேட் அப்படிங்கிறது பேராளர், இது வந்து அயர் சொல். 40வது வினா பற்று சீட்டு, மரபு தகவல், கோப்பு இது எல்லாமே தமிழ் சொல்லு. பால்கனிங்கிறது அயர் சொல்லு. பால்கனிக்கு சரியான தமிழ் சொல் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. 41வது வினா அயர் சொல்லை தேர்ந்தெடு. காண்பு சீட்டு, வாகை சூடி, கடவு சீட்டு இதில் அயர் சொல் எதுனா பாஸ்போர்ட். கடவு சீட்டை பாஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் அயர் சொல். விடை டி. 42வது வினா எதிர்ச்சொல் தருக. இணையற்ற அப்படிங்கிறதுக்கு சரியானது எதிர்ச்சொல் எதுனா நிகரான. இணைன்னு கொடுத்தாதான் நம்ம வந்து இணையற்றன்னு சொல்லுவோம். இது வந்து இணையற்ற சொல்லும் போதே ஆப்போசிட்டா சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நிகரான. தொடக்கம் எதிர்ச்சொல் என்னன்னா முடிவு. அகத்து அப்படின்னா அகத்துனா அகம், அதற்கு எதிர்ச்சொல் இருந்து புறத்து. 45வது வினா துயரம்ங்கிறது நமக்கு வந்து துன்பம், அதுக்கு ஆப்போசிட் சொல்லுன்னு பார்த்தோம்னா மகிழ்ச்சி. இன்சொல் எதிர்ச்சொல் பார்த்தோம்னா வன்சொல். நன்மை எதிர்ச்சொல் தீமை. வாய்மை எதிர்ச்சொல் என்னன்னா பொய்மை. பள்ளம் எதிர்ச்சொல் மேடு. 50வது வினா வினை சொல் இல்லாததை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. வினை சொல்னா வினையை கொண்டு முடிஞ்சிருக்கும், அதான் வினை சொல் சொல்லுவாங்க. வந்தால், சென்றால், போனால் இது எல்லாமே வினை. கயல்விழிங்கிறது பெயர், அது பெயர் சொல்லுன்னு சொல்லுவாங்க. இப்போ விடை வந்து ஏ. 50க்கு நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிசி. அடுத்த டெஸ்ட்டுக்கான டீட்டெயில் வந்து டெலிகிராம் லிங்கில் தான் கொடுப்பேன். டெலிகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.